வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பௌர்ணமி முடிந்த 2 நாட்களில் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்களானது ஏற்படுகிறது. அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா? அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார நிலைகள்ல இருந்து அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கணிசமான ஒரு பலன்கள் மட்டுமே ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு நந்தி பகவானை பிடிக்கும் அப்படின்னா நந்தி பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டங்களில் செய்தொழிலில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலுமே மன உறுதியுடன் அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள். உங்களுடைய குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். அதே போல பொருளாதாரங்கள் உங்களுக்கு சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழிகளும் ஏற்படாது. குடும்பத்தினர் ஓரளவுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள். அதையோடு பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளும் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு முக்கிய முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து எடுக்க வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். போஸ்தாரர்களினுடைய அறிவுரைகளை கேட்டு அதற்கேற்றபடி தேவையான ஒரு மாறுதலையும் நீங்கள் செய்வீர்கள். அதனால அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதில் இருந்து அகற்ற வேண்டும். பழைய தாக்கங்களை மறக்க முயற்சிகளை செய்ய வேண்டும். மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனுடைய திருநாமங்களை நீங்கள் ஜபித்துக் கொள்வது நல்லது. சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். முன்கூட்டியே யோசித்து உங்களுடைய செயல்களையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்திடுவீங்க. உங்களுடைய மனதில் உள்ளத்தை சுருங்க சொல்லி சரியாக விளங்கக்கூடிய ஆற்றலும் உண்டாகும். அதே போல கிணற்று தவளையாக இருந்தவர்கள் இப்பொழுது வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளலாம். சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்து பெயரும் புகழும் பெறக்கூடிய யோகங்கள் உண்டாகும். குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானங்களும் கிடைக்கும். இல்லத்தில் குதூகலங்களும் நிறையும். ஆன்மீக தத்துவங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களில் இருந்து வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். குடும்பத்திலும் வெளியிலும் உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரும். இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். அரசு அதிகாரிகளுடனான உங்களுடைய தொடர்பில் அனுகூலமான ஒரு திருப்பங்களை கொண்டு சேர்க்கும். அதே நேரங்களில் மனதில் கற்பனை பயங்களும் உண்டாகலாம். அவ்வப்போது எதையாவது பார்த்தீங்கன்னா இழந்துவிட்டது போன்ற மனக்கவலைகளுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். மேலுமே ஸ்பெகுலேஷன் துறைகளில் ஈடுபட வேண்டாம். கடினமான உழைப்புக்கு இடையே சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது அவசியம். அதே போல இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தரர்கள் என்ற அந்தஸ்தையும் இப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தரர்கள் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள். வருமானங்கள் படிப்படியாக உங்களுக்கு உயரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வார்கள். மேலுமே அலுவலக வேலைகளில் வலு இருக்காது. விரும்பிய இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். வியாபாரிகளுக்கு இது ஒரு லாபகரமான பயிற்சியாக அமைகிறது. அதே போல பார்த்தீங்கன்னா பொருட்களினுடைய விற்பனைகளானது நல்ல ஒரு முறையில் நடக்கும். வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை நீங்கள் கையாளுவீர்கள். கூட்டாளிகளை அதிகம் நம்ப வேண்டாம். அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெறுவீர்கள். சிலர் புதிய பதவிகளில் அமர்வீர்கள். தொண்டர்களினுடைய ஆதரவும் கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவும் இருப்பதனால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். புதிய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். கலைத்துறையினருக்கு பணவரவுகளானது பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும். கை நழுவி போன ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு பலனையே கொடுக்கும். பெண்மணிகளுக்கு கணவரினுடைய அன்பும் பாசமும் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே போல மனதிற்கினிய சுற்றுலா சென்று வருவீர்கள். மாணவ மணிகளுமே அதிகமாக உழைத்து நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற்றிருப்பீங்க. அதே போல உள்ளர
விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். பெற்றோரினுடைய ஆதரவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும். அதேபோல நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர்கள் எடுத்துக்கொள்வார்கள். கவனங்கள் தேவை. வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவர். உடனிருப்பவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு கவனமுடன் செயல்படுவது நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கலாம். வெளியூர் பயணங்களால லாபத்தையும் நீங்கள் அடையலாம். லாபத்திற்காக காத்திருக்கக்கூடிய விவசாயிகள் இப்பொழுது மகிழ்ச்சி அடையும்படியான விற்பனைகள் இருக்கும். உடனிருப்பவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலையில் திருப்தியும் உண்டாகும். பிள்ளைகளினுடைய கல்வியில ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் கவனங்கள் தேவை. பெரியவர்களிடம் நற்பெயர்கள் எடுத்து மகிழ்ச்சியும் காண்பீர்கள். மனம் தெளிவடையும். எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும். பணவரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்ப்புகளும் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களானது இப்பொழுது கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களானது சாதகமாகவே நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளினுடைய ஆதரவுகள் கிடைக்க பெறுவர். அதே போல இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சியானது நிகழ்ந்ததுனால குடும்பத்தில் சுப காரியங்களானது நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடந்து மனதுக்கு திருப்தியை தருவார்கள். அதே போல பிள்ளைகள் கேட்பதை நீங்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷத்தையும் காண்பீர்கள். இடம் வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும். அதற்கான காரியங்களையும் இப்பொழுது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே போல பணவரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான ஒரு பலன்களும் கிடைக்கும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு ஆன்மீக தகவலுக்கு சென்று பலனையும் அடைவீர்கள். மேலுமே எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளையும் செய்யலாம். நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க பெறுவீர்கள். அதே போல தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளும் பார்த்தீங்கன்னா மாறும். புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலகும். தேவையான பண வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காணலாம். புதிய பொறுப்புகளும் அதனால வருமானங்களும் இருக்கும். எதிர்ப்புகளும் அகலும். குடும்பத்தில் சுப காரியங்களானது நடக்கும். பூமி மூலம் லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். சகோதரர்களால் நன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளை செய்து தருவீர்கள். வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். எல்லா வகையிலுமே நன்மைகளையும் மகிழ்ச்சியும் தரும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகளும் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவுகள் இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்கும். அதே போல உடல் ஆரோக்கியங்கள் உண்டாகும். மனதில் திடீர் குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு செல்ல வேண்டும். அதே போல் ஆயுதங்களை கையாளும் போதும் சரி கூடுதல் கவனங்கள் உங்களுக்கு தேவை. சூரியனுடைய சஞ்சாரங்களானது உங்களுக்கு முன்கோபங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். அதனால் வீண் தகராறுகளும் ஏற்படலாம். கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படுவது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் வளர்ச்சியை பெறலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் ஏதுவாக இருக்கு. அதே போல செலவை குறைப்பதன் மூலமாகவே உங்களுக்கு பண தட்டுப்பாடுகளானது குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே பணிபுரியக்கூடிய இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களிலுமே தாமதங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் குதூகலமான ஒரு சுப பலன்கள் ஏற்படும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசங்கள் எல்லாமே அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலமாக மனம் மகிழும்படியான சூழ்நிலைகள் உருவாகும். நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் விரதங்களை இருந்து நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்கு தீபங்களை ஏற்றி வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். அதே போல உடல் ஆரோக்கியங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். கும்பராசி நேயர்கள் வெள்ளிக்கிழமை தோறுமே பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபங்களை ஏற்ற மறந்துடாதீங்க. தீபங்களை ஏற்றி உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கஷ்டங்களை மனதார நினைத்து கொண்டு
இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா படிப்படியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் குறையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.